ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்னைக்கு டீசல் பிராண்டோட செம இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டீசல் பிராண்டை 1978 ரென்சோ ரோசோ ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவருக்கு வயசு 23 தான். அவர் மால்டெக்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அடுத்து அதே கம்பெனியை வாங்கி டீசல்னு நேம் மாட்டினார். டீசல்னு நேம் வச்சது தான் ஹைலைட்டாக இருந்து. ஏன்னா 1970 உலகம் ஃபுல்லாக பெட்ரோல் தான் ஃபேமஸாக இருந்து. பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் தான் மாற்று பொருளாக இருந்து. அதே மாதிரி பெரிய பிராண்டுக்கு பதிலாக நம்ம பிராண்ட் இருக்கணும்னு இந்த நேமை வச்சார். இந்த பிராண்ட் டேக்கில் ஒரு தலை இருக்கும். அந்த தலையை மோகாவ் தலைன்னு சொல்கிறாங்க. இந்த தலை 1990 தான் பாப்புலர் ஆச்சு. இந்த தலை வெற்றியை குறிக்கும். டீசல் பிராண்டுக்கு மெயின் ஸ்லோகன் என்னென்னா, ஒன்லி த பிரேவ், தைரியமானவர்கள் மட்டுமே. டீசல் பிராண்ட் ட்ரெஸ்லாம் எதுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னா, முதல்ல ஜீன்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பிராண்டு அழுக்கான கிழிஞ்ச ஜீன்ஸை ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இந்த பிராண்டு இத்தாலியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேஷன் உலகில் லிஸ்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் டீசல் டாப் 15 to 20 இருக்காங்க. டாப் 5 குளோபல் பிராண்டில் டீசல் இருக்குது. லெவிஸ் மாஸ் மார்க்கெட்னா டீசல் ப்ரீமியம் ஹை எண்ட் கேட்டகரியில் இருக்குது. உங்களுக்கு டீசல் பிராண்ட் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங் பிராண்ட் ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.